மலையாள சேட்டன்களோட திரைப்படங்களுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிக்கிட்டு இருக்கிற காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் இந்த சீசனில் புதுசாக வந்து சேர்ந்துருக்கிற படம் தான் ஆடு ஜீவிதம். பிருத்திவிராஜ் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. பிளஸி வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாப்புல. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளான படம் இது. ஏன்னா இது வந்து பென்யமீன் அப்படிங்கிற ஒரு மலையாள எழுத்தாளர் எழுதின காட் டேஸ் அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். 90 காலகட்டங்களில் இந்த கேரளாவில் இருக்கிற ஆலப்புழை மாவட்டம் இருக்குல்ல, அதில் வந்து நஜீம் முகமதுன்னு ஒரு இஸ்லாமியர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஃபேமிலி வந்து ரொம்ப வறுமையில் வந்து சிக்கி தவிக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம மீளணுண்டா அப்படின்னு முடிவு பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி சவுதிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஏஜெண்ட்டை பிடிச்சி சவுதிக்கு கிளம்புறாரு. அங்கே வந்து போன இடத்துல அவர் எதிர்பார்த்த வேலை அவருக்கு கிடைக்கல. மாறாக என்ன நடக்குதுன்னா, அவரை வந்து ஒரு பாலைவனத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் ஆடு மேய்க்க விட்டுறாங்க. ஆனால் அந்த ஆடு மேய்க்கிற வேலையை வந்து ஒரு அடிமை வேலையாக அதை அவருடைய முதலாளி மாற்றிடுறாரு. என்னென்னா, இந்த நஜீப் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அவருக்கு வந்து சரியான உணவுகள் கொடுக்கறது கிடையாது. ரொட்டி துண்டுகளும் செம்மறி ஆட்டு பாலும் இது மட்டும்தான் அவருடைய தினசரி உணவாக இருக்குது. அப்புறம் குளிக்க விடுறது கிடையாது, அப்புறம் பல்லு வளர்க்குறது கிடையாது, ஒழுங்காக தூங்க விடுறது கிடையாது. அப்புறம் அவருக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸு அவ்வளோ அழுக்கடைஞ்சு போன ட்ரெஸ்ஸு. அது அவ்வளவு கஷ்டங்களை வந்து தொடர்ந்து நஜீப் வந்து அனுபவிக்கிறாரு. என்னடா அது, நம்ம வேற ஒரு வேலையை எதிர்பார்த்து இங்கே வந்தோமே, ஆனால் இப்படி ஒரு ஒரு என்ன ஒரு நரக பூமியில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப நஜீப் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 4 திசையை பார்த்தாலும் முழுக்க முழுக்க ஒரு பாலைவனம் மட்டும்தான் தெரியுது. 2-3 பேர் தான் மனுஷங்களாக அவர் பார்க்குறாரு. வேறு எந்த மனுஷவாடையும் அந்த பாலைவனத்தில் இல்லை. வெறும் செம்மறி ஆடுகள் மட்டும்தான். அது கூடவே இவருடைய லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் போகுதுங்க. 3.5 வருஷம் பல நரக வேதனைகளை அவர் அனுபவிக்கிறாரு. என்னென்னா இதே தான், விதவிதமான உணவுகள் எதுவும் கிடையாது, வேறு வேறு லொக்கேஷன்ஸ் எதுவும் கிடையாது, குளிக்க கூட விட மாட்டாங்கிறாங்க, குடிக்கிறது கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அதுவும் கூட ஒரு அளவான ஒரு அளவு தான் தண்ணி கொடுக்குறாங்க. இப்படி வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர் வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நஜீப் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய ஊர் வந்து கேரளா எவ்வளோ பசுமையாக இருக்கும் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு பூமியிலேருந்து வந்த ஒரு மனுஷன் ஒரு பாலைவனத்தில் சர்வைவல் பண்ண வேண்டிய சூழல் வரும்போது எவ்வளோ மனசு வேதனைப்படும். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு எப்படியாவது இதில் வந்து நம்ம தப்பிச்சு நம்ம ஊருக்கு போயணுண்டா அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவர் ஊருக்கு திரும்பி வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஆடு ஜீவிதம் படம் சொல்ல வருது. ஆமாம், அந்த நஜீப்போட வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவங்களை தான் நாவலாக எழுதினாங்க. அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை பிளஸி வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த நஜீப் அப்படிங்கிற கேரக்டரில் தான் ஹீரோவாக பிருத்திவிராஜ் நடிச்சிருக்கிறாரு. உண்மையிலே பிருத்திவிராஜ் வந்து அவரோட லைஃப் டைமில் இப்படி ஒரு படம் இனிமே அவருக்கு அமையாது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா கேரளாவில் அவர் இருக்கும்போது அமலாபால் வந்து அவரோட ஒய்ஃபாக பண்ணியிருக்கிறாங்க. கேரளாவில் இருக்கும் ஆள் நல்ல புஷ்டியாக குழுன்னு இருக்கிறாரு. அவரே வந்து இங்கே சவுதியில் இந்த பாலைவனத்துக்கு வந்தவுடனே அப்படியே சரியான சாப்பாடு இல்லாமல், சரியான தூக்கம் இல்லாமல், அப்படியே மெல்ல அவருடைய உடம்பு அப்படியே மெலிஞ்சி என்ன சொல்கிறது அப்படியே நோஞ்சா மாதிரி ஆயிடுறாருங்க. அந்த டிரான்ஸ்மிஷன் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. நிஜமாகவே பிருத்திவிராஜ் வந்து அந்த உடலை குறைக்கிறதுக்கு பல மாதம் சாப்பிடாமலாம் இருந்திருக்கிறாரு. பொதுவாகவே சினிமாவில் நல்லா நடித்தவங்களுக்கு வந்து விருதுகள் கொடுத்து அவங்கள வந்து பெருமைப்படுத்துவாங்க, அவங்கள கௌரவப்படுத்துவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து பிருத்திவிராஜுக்கு விருதுகள் வந்ததுன்னா அந்த விருதுகள் கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்க வந்து பெருமைப்பட்டுக்கணும், அவங்க வந்து கௌரவப்பட்டுக்கணும். அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த மனுஷன் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த கேரக்டருக்காக எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்கணுமோ கொடுத்துருக்குறாப்புல. ஏன் ஒரு மனுஷன் சக மனுஷனை இவ்வளவு மோசமாக நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்குள்ளே அது இருந்துக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி இந்த படம் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு நம்பிக்கை. நீங்கள் யாருமே இல்லாத ஒரு இடத்துல, எந்த உதவியும் கிடைக்காத ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எப்படியாவது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தே ஆகணுண்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் ஒரு வைராக்கியம் அதை வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாக சர்வைவல் படங்களில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே தான் அந்த
படம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த கதைக்களங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஏரியா தான் இருக்கும். அதுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து காட்சிகளை வந்து நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு சுவாரஸ்யமாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். கொடுத்தா தான் ஆடியன்ஸும் உட்காந்து பார்ப்பாங்க. அதுதான் அந்த சர்வைவல் படத்துக்குள்ள பிரச்சனையே. சமீபத்தில் கூட நெட்ஃப்ளிக்ஸில் சொசைட்டி ஆஃப் த ஸ்னோன்னு ஒரு படம் பார்த்தேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சர்வைவல் படம் தான். என்னென்னா ஃப்ளைட்டில் வந்து ஒரு குரூப் வந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க போன ஃப்ளைட் வந்து ஒரு இந்த பனிமலைகள் இருக்கிற அந்த அந்த ஏரியாவில் மாட்டிக்கும். அந்த பனிமலைகளில் மோதி அந்த ஃப்ளைட் வந்து அங்கேயே மாட்டிக்கும். அவங்க வந்து அங்கேருந்து தப்பிக்கிறது தான் அந்த படத்தோட கதை. அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நகராமல் அந்த 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 குறிப்பிட்ட அந்த பனிமலைகள் அந்த அந்த ஏரியாவுக்குள்ளேயே சுற்றி வரும். கிட்டத்தட்ட அப்படி ஒரு பிரச்சனை இந்த ஆடு ஜீவிதம் படத்துலையும் இருக்குது. அந்த வகையில் இந்த படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெரிய அளவில் நம்மளால் கனெக்ட் ஆக முடியலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த நாவலை படிக்கும்போது நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம்ல, அதில் பாதி கூட இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளால் கனெக்ட் ஆக முடியல. சரி, பிளஸ்ஸி வந்து நாவலில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அப்படியே அந்த படத்தில் வச்சுருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லை. சில விஷயங்களை வந்து அவர் தவிர்த்துருக்கிறாரு. இந்த படத்துக்காக பிளஸ்ஸி அண்ட் டீம் கிட்டத்தட்ட 16 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த நஜ கேரக்டர் இருக்கார்ல நஜீப், அவரே வந்து அங்கே சவுதியில் ஒரு 2-3 வருஷம் தான் கஷ்டப்பட்டார். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை வந்து எடுக்கிறதுக்கு படமாக எடுக்கிறதுக்கு இவங்க ஏன் 16 வருஷம் கஷ்டப்பட்டாங்கன்னு தெரில. அவ்வளோலாம் தேவையில்லையே. திரைக்கதை தானே ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி வருது. இன்னும் பிளஸ்ஸி வந்து இந்த திரைக்கதையில் கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்கலாமோ, ஒரு மேஜிக்கை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. நீங்கள் வந்து கமர்ஷியல் படத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய ஆள், எனக்கு வந்து தேட்டருக்கு போனால் ஒரு 2.5 மணி நேரம் டைம் போகிறதே தெரியக்கூடாது, அப்படி இருக்கிற ஒரு படமாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருந்தால் இந்த படம் உங்களுக்கானது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி, ஒரு இந்த ஃபெஸ்டிவல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான டைப்பில் இருக்கிற ஒரு படம். ஆனால் ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் கஷ்டங்கள் வருமா அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட இந்த படத்தை பற்றி சொல்லி அப்படியா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நீங்கள் அந்த படத்தை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அந்த உலகத்தில் வலிகளையும் வேதனைகளையும் துயரங்களையும் பார்க்காத மனுஷனே இருக்க முடியாது. அதுக்கு தான் இந்த நாவல் எழுதின பென்யாமின் என்ன சொல்கிறாருன்னா, நாம் சந்தித்த துயரங்கள்லேருந்து நாம் மீண்டு வரணும்னா நமக்கு மேலே நிறைய துயரங்களை சந்திச்சிருப்பாருங்க பாருங்கள், அவங்களோட கதையை கேட்குறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த நாவல்லே இந்த வரிகள்லாம் உண்டு. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தருணத்தில் வலிகளையும் வேதனைகளையும் துயரங்களையும் ஒரு சின்னதாவது நீங்கள் வந்து மீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்காகவாவது இந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை போய் தேட்டரில் பார்க்கலாம்.